வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திரு ஹாஸ்பிட்டலில் குட்டிக்கு அந்த ஆப்ரேஷனுக்குள்ள எல்லா அமௌண்ட்டை கொடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரனுக்கு ஒரு பொறி தட்டுது. எப்படியும் குட்டிக்கு ஒன்றுனா கண்டிப்பாக லட்சுமி பார்க்க வருவா. அவளை கையும் களவுமா பிடிச்சி நான் தாலி கட்டி அவள் அதிர்ஷ்டத்தை நான் சொந்தமாக்கணும், இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம கரெக்டாக நம்ம திருவும் மகாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே நேருக்கு நேர் சந்திச்சு கொள்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டு தான். இதுக்கு மேலே பணத்துக்கு நம்ம மறைக்காமல் கேட்டு வாங்க வேண்டியதான். ஏன்னா குட்டியோட ஆப்ரேஷன் நமக்கு முக்கியம், குட்டி முக்கியம் அப்படின்னு மகா ஃபீல் பண்ணுறாங்க. திருக்கிட்ட எனக்கு பணம் வேணும், என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் பரவாயில்ல நான் உதவலாம், எவ்வளோ ஒரு லட்சம் அப்படின்னு கேட்க நேரம் 12 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்ல நேரம் இது என்ன மகா உன்னால் கோடிக்கணக்கான அமௌண்ட் ப்ராஃபிட்டில் நம்ம கம்பெனி இருக்குது, நியாயப்படி நாங்களே உனக்கு பல கோடி ரூபா தர வேண்டியதான், இது ஒரு பிரச்சனை கிடையாது, வா இந்த ஹாஸ்பிட்டலில் போய் உன் தம்பியை பார்த்து பைசாவும் கட்டி ஆப்ரேஷனையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம் நான் இப்போவே ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம திருவும் மகாவும் ரெடி ஆகிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா என்ன திருவும் புறப்படுறான், அதே நேரம் இந்த வேலைக்காரி மகாவும் புறப்படுறா. இவங்க 2 பேரும் எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு கவிதாவுக்கு ஒரு யோசனை. இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கண்டாமா, அப்போது இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு கவிதா களை இறங்குறாங்க. அங்கே தாங்க நம்ம மோகனவல்லி எப்படியே லட்சுமி பணத்துக்கிட்ட வருவா. குட்டிக்கு ஒன்றுனா அவளால் இருக்க முடியாது தெரியும் எனக்கு. கண்டிப்பாக இந்த விஷயத்த கஜேந்திரன்ட்ட சொல்லணும். அவனும் அதிர்ஷ்டம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். இந்த மகாவை கல்யாணத்தை பண்ணால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மகா ராசி தானே பொண்ணு. இந்த புருஷன் வீட்டில் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் பார்த்தாலே தெரியுது. அவள் வாழ்க்கை அப்படி அமோகமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்தை என் தம்பி கஜேந்திரன் அனுபவிக்கணும். இந்த மகா இப்படி ரெக்க பறந்த கணங்கா சிறகடிச்சு பறத்துட்டு இருக்காள். அவளுக்கு காலை கையை உடச்சி வீட்டோடி கஜேந்திரன் பிடியில் சிக்கி அவள் தவிக்கிறதை பார்த்து எவ்வளோ காலம் ஆகும். அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு நடக்கணும். அது நடந்தே தீரணும்னா இப்போ கஜேந்திரனை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லணும். இங்கே மகா வருவா, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுவா, நீ அவளை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு ஃபோனை போட்டு சொல்லுவோம் அப்படின்னு இந்த மோகனவல்லி கஜேந்திரனுக்கு ஃபோனை போட்டு இந்த பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா, நானே பணத்துக்காக லாட்ரி அடிக்கிற மாதிரி திருவா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், இதில் நான் எப்படி குட்டிக்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு சேர்க்க முடியும், நீ தரண்டாந்தா அந்த லட்சுமி 12 லட்சத்தையும் அவளே போட்டுருவா, என்னக்கா சொல்கிற, லட்சுமி அங்கே வந்தாளா, ஆமாடா பார்த்துட்டு தான் போயிருக்கா, அவள் கண்டிப்பாக அந்த பணத்தை நான் தரேன், குட்டியை குணமாக்குது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா. குட்டிக்கு என்னை பொறுத்தவரையில் அவள் அதிர்ஷ்டக்காரி, அவள் கண்டிப்பாக குணமாகிடுவா. ஆனால் அவள் அதிர்ஷ்டத்தை இதோடு விடக்கூடாது, உனக்கு சொந்தமாக்கணும்னா அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாள், அப்போ நீ கையங்களவுமா அவளை பார்க்கணும்டா, அந்த அதிர்ஷ்டக்காரி கண்டிப்பாக வருவா, நீனும் அங்கே இங்கிட்டு சுத்தாமல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு சேரு அப்படின்னு அந்த இடத்துல மோகனவல்லியின் பேச்சு கேட்டு பதறி போய் வராரு நம்ம கஜேந்திரன். எப்படியாவது அந்த அதிர்ஷ்டக்காரியை இன்னைக்கு நம்ம கைப்பற்றிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல பொறி வச்சு ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணவரோட நம்ம மகா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதை பார்த்து பாட்டிக்கே ஏகப்பட்ட சந்தோஷம். இந்த சைடை பார்த்தோன்னா கவிதாவும் இவங்க 2 பேரும் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, வாடி வா எனக்கும் கௌதமுக்குள்ள ரகசியத்தையா தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ உனக்கு ரகசியத்தை நான் தெரிஞ்சு போட்டு உடைக்கக்கூடிய காலம் வந்துச்சுடி அப்படின்னு கவிதா சிட்டா பிறந்து பின்னால் ஹாஸ்பிட்டலுக்கு நிற்கிறாங்க. அவங்க நம்ம திருமகாவை வேவ் பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது தெரியாமல் நம்ம திருமகா நேராக குட்டியை பார்த்து அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்குள்ள 12 லட்சம் ரூபாயும் கட்டுறாங்க. எதுக்காக இவன் இந்த ஃபேமிலிக்கு இவ்வளோ பணத்தை
திரு கெட்டுறான். ஒருவேளை இந்த மகாவுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா? அப்படியா இருந்தாலும் இவன் வந்து கம்பெனியில் அவ்வளோ லாபத்தையும் சம்பாதிச்சு கெட்டான்னு இந்த திரு வந்து தலையில் தூக்கி வச்சு கெட்டுனாலும் கெட்டுவான், பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு வந்து பொறி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு வந்து பணத்தை கட்டின உடனே குட்டி வந்து ஆப்ரேஷன் வந்து நடக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக, அது முடியுது. ஒரு கட்டத்தில் வந்து காவல் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கஜேந்திரன் வந்து எப்பண்டா வந்து நம்ம மகா தனியாக சிக்குவா, இப்போ கணவரோட இருக்கான், அவன்கிட்ட ஏற்கனவே அடி வாங்குது, அப்படி கண்ணுக்குள்ளே நிற்கிது. அவன் நிற்கானே இந்த திரு, இவன் போகட்டும், இவன் வந்து வெளுத்தெடுத்துடலாம், இந்த மகாவை தனியாக மாட்டுவா அப்படின்னு வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் குட்டி கண்ணு முழிச்சாச்சு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மகாவும் திருவை வந்து போய் பார்க்குறாங்க. அப்போ தான் குட்டிக்கிட்ட பேசுகிறாங்க, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் நேற்று உன்னை பார்த்தேன், அவ்வளோ கஷ்டமாக இருந்து இப்போ உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி அந்த நோய் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம் லலிதா ஓடி வராங்க. இந்த பாரு மகா, நான் பணம் இல்லாமல் 12 லட்ச ரூபாய் எங்கே போய் புரட்டுவேன், எனக்கு யார் தருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் பேரஞ்சது கணக்காக நிற்க நேரம் கடவுள் கணக்காக வந்து பாட்டி சொன்னாங்க, லட்சுமிகிட்ட கேளு அப்படின்னு வந்து. லட்சுமி வந்து நீ இவ்வளோ பெரிய இடத்துல வாக்கப்பட்டதுனால என் பையனுக்கு ஒரு உதவினா உன்கிட்ட தான் கேட்க முடியுது, நீ நல்லா இருக்கணும் லட்சுமி எங்கே இருந்தாலும் அப்படின்னு வந்து லலிதா வந்து நம்ம லட்சுமி மகாவோட கையை பிடிச்சி அப்படியே வந்து அழுறாங்க. இதில் என்னது இருக்குது, குட்டி வந்து எனக்கு பையன் மாதிரி, நானும் அவனும் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து விளையாடணும், அப்படி ஒரு உறவு எனக்கு குட்டி மேலே இருக்குது. அவன் வந்து எனக்கு சொல்லப்போனால் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான், அவன் நல்லா இருக்கணும் குட்டி, நீ வந்து நல்லா இருக்கணும் குட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குட்டியோட தலையை தடவி விடுறாங்க. நம்ம திரு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து பொறி வச்சு வந்து பார்த்துட்டு இருக்க நேரம் மோகனவல்லி வந்து வராங்க. வந்தவங்க அவங்க மேலே வந்து கவிதா மேலே மோதிடுறாங்க. மோதின உடனே என்ன ஏண்டி நீ வந்து உனக்கு கண்ணு என்ன எங்கே வந்து எப்படி பார்த்துட்டு வர ஆள் போகிறது கூட தெரியலையா அப்படின்னு வந்து மோகனவல்லி தெரின்னு தெரிக்கிறாங்க. நேராக நம்ம திருமலட்சுமி இருக்க ரூமுக்கு போகிறாங்க. அவங்க போன உடனே என்ன அப்போ திருவுக்கு கண்டிப்பாக இவங்கள தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கவிதா பார்க்குறாங்க. என்னடி நீ வந்து ஒரு பெரிய பணக்காரனை கட்டிட்டு போன, இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் உதவ அளவுக்கு நீ போயிட்ட அதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல உன் காலு கையை வந்து கெட்டி போட்ட மாதிரி கெட்ட என் தம்பி வருவாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கஜேந்திரனை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மோகனவல்லி இதை பார்க்குறாங்க. யார் அவ்வளோ பெரிய பணக்காரனை இவ எப்படி கெட்டுனா, எதுக்காக பணக்காரையும் விட்டுட்டு போனா, இவளை ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து கவிதா வந்து மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பணக்காரன் இந்த மகாவை கெட்டுனானா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்காக அவன் விட்டுட்டு போனா புரியலையே, அது யாரா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் வந்து இதுக்கு மேலே தாமதிச்சா அவள் இங்கேருந்து ஹஸ்பண்டு கூட வந்து சிட்டா பறந்துருவா, நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து வெளியே வராங்க. ஏ லட்சுமி உந்தத்தோட உன்னை விட மாட்டேன்டி, உன் கழுத்தில் இப்போவே தாலியை கட்டேன் அப்படின்னு வந்து தாலியோட வந்து நிற்கிறாங்க. நம்ம திரு வந்து அப்படியே அடித்து வந்து ருத்ர தாண்டவும் நம்ம கஜேந்திரனை செய்கிறாங்கங்க.